போதும் என்கிற மனது அது தேவ பக்தின்னு பைபிள் சொல்லுகிறது. The heart of content is the fear of God. கடவுள் மனிதனுக்கு நிறைய கொடைகளை தருகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தேவைகள் இருக்கதான் செய்யுது, ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே தான் இருக்குது. ஆனா அன்னைக்குடைய தேவையை, அன்னைக்குடைய ஆகாரத்தை அவர் தந்துகிட்டே இருக்கிறார். காகத்துக்கு தருகிறார், காட்டுல இருக்கிற புலிக்கு தருகிறார், கடலுக்குள்ள இருக்கிற மச்சங்களுக்கு தருகிறார், மீன்களுக்கு தருகிறார், எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கிறார். ஆனா மனிதனுக்கு மட்டும் பாருங்க, போதும் என்கிற மனசே வரவே மாட்டேங்குது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி ஆசை பேராசையாய் மாறுகிறது. டிசையர் பிகம்ஸ் கிரீட். ஒரு பெரிய பிசினஸ்மேன், பயங்கரமா சம்பாதிக்கிறவர், ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிற அந்த மனுஷன், அவருடைய கம்பெனியில ஐடி ரைடு வந்துட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, வெக்கேஷன் எடுத்துட்டு ஓடி மறைஞ்சு ஒரு பெரிய ரிசார்ட்டுக்கு ஒளிஞ்சுக்கிட்டார். அந்த ரிசார்ட்ல அவர் இருக்கும்போது ஒரு மீனவனை பார்த்தார். அந்த மீனவன் மீன் பிடிச்சு ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தான். சாயந்தரம் 4:30 மணிக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்து அவர் கேட்டாரு, ஏன்பா இன்னும் கொஞ்ச நேரம் நீ கடல்ல இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய மீன் பிடிச்சிருக்கலாமே, இவ்வளவு மீனை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற, உன் வலை பெருசாச்சே, இன்னும் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கலாமே. அதுக்கு அந்த ஃபிஷர்மேன் சொன்ன, அந்த மீனவர் சொன்னாரு, ஐயா எனக்கு இன்னைக்கு தேவையான மீன் எனக்கு கிடைச்சிருச்சுங்கயா, இதை நான் கொண்டு போய் வித்தேன்னா எனக்கு தேவைக்கான பணம் கிடைக்கும், நான் சந்தோஷமா இருப்பேன். அப்போ அவர் சொன்னாரு, உன் குடும்பத்தை பத்தி உனக்கு கவலை இல்லையா, இன்னும் நிறைய மீன் கிடைச்சா இன்னும் நிறைய உன் குடும்பத்துக்கு செய்யலாமே. அவர் சொன்னாரு, என் குடும்பத்துக்கு நான் பணம் கொடுக்கறத விட என் குடும்பத்தோடு நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் தாங்க முக்கியம். நான் இதை கொண்டு போய் இதை வித்துருவேனா நேரா போயிடுவேன். என் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, கை காலெல்லாம் அலம்பிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட விளையாடிட்டு அதுக்கு பிறகு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துருவோங்கயா, சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம். அப்ப இந்த பிசினஸ்மேன் சொல்றாங்க, முட்டாள் முட்டாள், நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நிறைய மீனை பிடிச்சு அதை வித்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் மீன் சப்ளை பண்ற பிசினஸ் ஆரம்பிச்சு வேற லெவல்ல வந்திருப்பேன். நீ என்ன பிழைக்க தெரியாதவனா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அந்த மனுஷன் கேட்டானா, சரிங்கயா இதையெல்லாம் சம்பாதிச்ச பிறகு சொன்னாரா, என்ன மாதிரி இங்க பாரு, இந்த ரிசார்ட்ல ராஜா மாதிரி இருக்கிறேன் பாத்தியா, என்ன மாதிரி நீயும் இந்த மாதிரி ராஜா வாழ்க்கை வாழலாம்ல, இந்த கரை ஓரமா பாரு ராஜா மாதிரி நிக்கிறேன். இந்த மீனவர் சொன்னானா, ஐயா நான் இப்ப என்ன மாதிரி நிக்கிறேன்னா ராஜா மாதிரி தான் நிக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, என் மேல எந்த ரெய்டும் கிடையாது. நானா அன்பனுடைய பிள்ளைகளை, சந்தோஷம் என்பது நான் பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பார்வை மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணிட்டு ஏன்ட்டா அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, உங்ககிட்ட ஏராளம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல எதிர்காலம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கண்டென்ட்டா இருப்போம். பேராசை பெருநஷ்டம்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுது. 1 Timothy chapter 6 verse 6 says, godliness with contentment is great gain. Godliness with contentment, தேவ பக்தி அதுல மன நிறைவு. எனக்கு இன்னைக்கு கடவுள் இதை கொடுத்துருக்கிறார், இல்லாத நாளைக்கு கொடுப்பார். அந்த கண்டென்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குமா, கடவுளும் உங்களை ஆசீர்வதிப்பார். மனதுல திருப்தி இல்லாதவங்க தான் கடவுள் பேர்ல இப்ப பார்த்தாலும் அதை செய்யல இதை செய்யலன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி கிடையாது, கடவுளுடைய பிள்ளை. இன்னைக்கு கடவுள் கொடுத்தவைகளுக்காக நன்றி செல்லுங்கள். ஆண்டவர் மீதமுள்ளதை சீக்கிரமா தருவார். God bless you. Have a wonderful day. Be content and be happy with your family. Yeah.